ஹாய் நண்பர்களே, நீங்கள் சுகமாக இருந்தால் நான் சுகமாக இருப்போம்னு நம்புகிறேன். இன்றைக்கு எவ்ரிபடி எல்லாருக்கும் ஹாப்பி ஃபேமிலி டே. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களோட அப்பா பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்க போகிறேன். ஸ்பெஷல்னு சொன்னால் சிம்பிளாக தான் அதை செய்யலாம். வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி. இன்றைக்கு ஃபேமிலி டேக்கு நெடுகள் தான் எங்களோட அப்பாவை சமைச்சு கொடுக்குறோம். நான் ஃபேமிலி டேக்கு இன்றைக்கு எல்லோரும் வீட்டை நிற்கினா எல்லோரும் சந்தோஷமாக சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், போகலாம் என்ன சமைக்க போகிறோம் மாட்டேன். இப்போ நான் புட்டு தானுங்க அவிக்க போகிறேன். புட்டு அவிச்சு இன்றைக்கு நாங்கள் புட்டு பிரெட் எல்லாம் மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். இப்போ புட்டு குழச்சி தான் முதல் காட்ட போகிறோம். அதுக்கு பிறகு தான் எல்லாம் உங்களை கொண்டு சொல்ல போகிறேன். கோதுமை மாவை நான் அரித்து வச்சுருக்கேன். ஒரு அடி நான் அவிச்சு போட்டு அரித்து நல்ல கவனமாக போட்டு வச்சுருக்கிறேன். நாங்கள் இவ்வளோ எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவிக்க போகிறோம். எங்களோட குட்டி மக்களுக்கெல்லாம் ஒயிட் புட்டு விருப்பம். ஒயிட் போட்டு நாங்கள் புட்டு அவிச்சு போட்டு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலாக எங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும். நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு செய்ய போகிறோம். நீங்கள் வாங்க போகலாம். இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம்னு பாருங்க. ஒரு கப்பு நாங்கள் எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்க போகிறோம். 2 கப்பு 3 கப்பு 4 கப்பு. இப்போ நான் எவ்வளோ மாவு எடுத்ததுக்கு பார்க்க இந்த மாதிரி பதமாக குழைக்கலாம் ரெண்டு தான் புட்டு 5 ரெண்டு தான் காட்ட போகிறேன். ஓகே வாங்க, நான் உங்களுக்கு பதமாக குழைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் தண்ணி கொதிக்குதுங்க, நல்லா பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணி விட போகிறேன். ஆஃப் பண்ணி போட்டு நான் என்ன மாதிரி குழைக்க போகிறேன்னு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, தண்ணி கொதிச்ச தண்ணி எடுத்துட்டோம். இங்கே காட்டுங்க அப்படியே க்ளோஸ். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொதி தண்ணியை நாங்கள் டக்குன்னு விடக்கூடாதுங்க. இந்த மாவுக்குள்ளே கோதுமை மாவுக்குள்ளே அவிச்ச மாவுக்குள்ளே உள்ளுக்கு ஃபாஸ்ட்டாக விடக்கூடாது, இல்லை ரஃப்பாக போயிடும். புட்டு சாஃப்டாகவும் இருக்காது. ஒரு கப்பு கொஞ்சம் குளிர் வாடும், நல்ல தண்ணி குளிராக இருக்க வேணும். இந்த கப் ஆல்ரெடி நல்லா கொதிச்சுட்டு நல்ல கீட்டாக இருக்குது. அந்த கீட் தண்ணியை டக்குன்னு விடக்கூடாது. ஒரு கப் அளவு தண்ணி குளிர் தண்ணி விடுவேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, உப்பெல்லாம் காணும். இப்போ மெதுவாக விட்டு அப்படி குழைக்க வேணும். இப்படி விட்டுட்டு நாங்கள் அப்படியே குழைச்சி எடுக்க போகிறோம். அப்படி குழைச்சிட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி புட்டு கொத்துறது புட்டு செய்கிறது தெரியும். இப்போ குட்டி ஆக்கள் இப்போ மாதிரி பண்ணி சின்ன ஆக்கள் ஆக்களுக்கு சமைக்க வராது சில சாப்பாடுகள். அதனால் இது சிம்பிளாக செய்யலாமுங்கோ. ஆனால் ரெண்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி செய்யலாம்னு. சில நேரம் புட்டு பாருங்க காஞ்சமாய் வரும், சில நேரம் ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. குழைக்கிற விதத்தை போட்டு நல்ல சுடு தண்ணியை நாங்கள் கொதிச்ச சுடு தண்ணியை டக்குன்னு பாசாக விடக்கூடாதுங்க. கொஞ்சம் குளிர் தண்ணி மிக்ஸ் பண்ணித்தான் நாங்கள் இப்படி புட்டு குழைக்க விட வேணாம். இப்போ எல்லாம் செய்து போட்டு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்படி விட்டுட்டு நல்லா கையால் குழைக்க போகிறோம். பாருங்க கொஞ்சம் என்ன ஏன் இதால் தடியால் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் அப்போ தான் எல்லா இடாவும் ஒயிட் கீழே இருக்கிற ஒயிட் மாவெல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக வரும். ஆனால் நாங்கள் அப்புறம் எங்களுக்கு சுட்டு விட்றோம், கவனமாக இருக்கணும். கை வலியை நல்லா சூடான மாவுக்கையும் கையில் வச்சு விட்றாங்க. கைக்கு அப்புறம் கையெல்லாம் இப்படி நான் பிஃபோர் இருக்கா சின்னல டக்குன்னு வச்சுட்டேன். இப்படி சுடுதண்ணியை விட்டுட்டு கையால் ஃபாஸ்ட்டாக குழைப்ப மாட்டேன், ஃபாஸ்ட்டாக செய்து போட்டேன். இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டு குழைக்க அப்படி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. செய்தாச்சு, சூப்பராக செய்தாச்சு. இங்கே பாருங்கலாம் அப்படி கையால் மெதுவாக அப்படி குழைச்செடுக்க வேணும். குழைச்செடுத்து போட்டு நாங்கள் இன்னொரு பிளேட்டில் நாங்கள் அப்படி போட போகிறோம். பாருங்க இப்படி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த போகிறோம். இன்னொரு பிளேட்டில் அப்படி போட்டு எடுக்க போகிறோம். எடுத்துட்டு செமையான கோதுமை புட்டு
புட்டு செய்து போட்டு நான் எங்களோட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் எங்களோட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் சிம்பிளாக செய்ய போகிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒயிட் புட்டு பிடிக்கும். எங்களோட அப்பாவுக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் புட்டு பிரட்டல் செய்ய போகிறோம். இன்றைக்கு மெயின் ரெசிபி புட்டு பிரட்டல். புட்டு எல்லாம் ரெடி பண்ணி எப்படி நான் புட்டு பிரட்டல் செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறான்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வேணுங்க கொஞ்சம் இப்படி செப்பரேட்டாக போட்டு வைக்க வேணாம். போட்டு பிளேட்டில் இப்படி கொஞ்சமாக எடுக்க வேணும். கிண்ணத்துக்கு இப்படி சோப்பணும். இப்படி எடுக்க வேணாம். எடுத்துட்டு நான் இப்படி கொத்த போகிறேன். நீட்டாக கொத்தி எடுக்க போகிறேன். இப்படி கொத்தி எடுக்க போகிறேன். இப்படி கொத்தி சின்ன நான் எடுக்க போகிறேன். கொத்தின பிறகு அப்படி வந்தான்னு நான் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பாருங்க. ஒரு கையால் கொத்திக்கொண்டு ஒரு கையால் கேமரா பிடிக்கிறேன். ஏனென்று சொன்னால் சின்னாக்கள் கோம்போக்கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறேன். சின்னாக்கள் தெரியும் தானே கேமரா பிடிக்க பயன்படுத்தி சில நேரம். இப்போ பாருங்க, நான் வேலண்டைன் டேக்கு நான் ஷாப்பிங் செய்தேன். நானுங்க ஷாப்பிங் செய்யக்கு அதைத்தான் முதல் போட்டிருக்கோணும். அதை போட்டிருக்கோணும். அந்த ஐயா தமிழ்கிழவன் ஐயாண்ட பிரான்ஸில் இருக்கிற ஐயாண்ட கேக்கும் செய்து நாங்கள் அதையும் போடணும். என்ற குட்டி ஆக்களுங்க மாற்றி போட்டு கொண்டிருக்கணும். அதைத்தான் முதல் போட்டு இதை பிறகு போடணும். நின்று நாங்கள் இங்கே டெக்கரேஷனுகள் எல்லாம் வாங்கினதுகள் ஷாப்பிங் எல்லாம் அவங்களுக்கு ப்ரெசன்ட் தந்தவா அந்த கேக்கு அந்த இதெல்லாம் போடுவோம்னு நின்று நான் எந்த குட்டி ஆக்கள் தெரியும் தானே சின்ன ஆக்கள். ஆனால் அவையில் பாவங்கள் அவன் வயசுக்கு இது செய்கிறதே எவ்வளோ காணுமங்க. கூட தான் நான் கூட சண்டை பிடிக்கல, கோவப்படையில். ரெண்டாலும் நீங்கள் பாவங்க ஹாப்பியாக பார்க்கணுமங்க. முதல் தான் அதுதான் போட வேணும். முதல் ஷாப்பிங்கை தான் போட வேணும். போட்டுட்டு தான் பிறகு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது எங்களோட அப்பாவுக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ எங்களோட பிள்ளைகள் மாற்றி போடினோம். சின்னாக்கள் நாங்களும் வேலைக்கு போகிறபடியாக டைமும் இல்லை, பார்க்கவும் இல்லாது. குட்டியாக்கள் மாற்றி போட நாங்கள் கூட சண்டை பிடிக்கக்கூடாதுங்கோ. இந்த எல்லாம் சொன்னாங்களாம் அன்பாக போகணும், சண்டையில் பிடிக்கக்கூடாது குட்டியாக்களோட. அவன் ஏச்சுக்கு விளாக் செய்து எங்களுக்கு அவங்கள் எல்லாம் செய்து தந்து எங்களை வடிவ பார்த்ததே போதுமாங்க. ஆனால் சில நேரம் கண்ட்ரோல் இல்லை, கோவங்கள் வரும். அதனால் இப்போ கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன். மெனிக்காவும் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு வேலண்டைன் டே அண்டு காதல தினம் அண்டு அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் செய்தது நீங்கள் பார்த்துருக்கணும். முதல் மாறி போட்டிருக்கோம். சரி, சந்தோஷமாக பாருங்க. மணிக்கவும் என்ன செய்கிறதுங்க எங்களோட பிள்ளைகள் இப்படி செய்துட்டுனா சரிங்க. நான் இப்போ பாருங்க புட்டு கொத்துறது தான் இப்போ காட்ட போகிறேன். என்னடா புட்டு கொத்தைக்கு இவ்வளோ கதைக்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மனம் கேட்குதுங்க, கவலையாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க வடிவா புட்டு சூப்பராக கொத்துறேன். இன்னும் கொத்த போனவங்க கேமரா பிடிச்சி கொண்டு கொத்தி இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்க நான் வடிவா கொத்தி போட்டு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இவங்க அப்படி கொத்தி ஆச்சுட்டு பாருங்க, சூப்பராக வந்துடுங்க. என்ன நீட்டாக இருக்குது பாருங்க. சூப்பராக புட்டு கொத்தி எடுத்தாச்சுங்க. கோதுமை புட்டு ஒரு அடி அவிச்சுக்கு ரெடியாக இருந்தபடியாக அவிச்சு அரித்து நீட்டாக போட்டு வச்சபடியாக டக்குன்னு புட்டு அவிக்கலாம். சந்தைமையாக்கு ஏலாட்டி சொன்னால் எங்கடாப்பா வாங்கி தருவார்மா விற்கிறம்மா. எங்கடாப்பா அப்படி நல்லா அப்பா கிடைச்சபடியாக எல்லாம் வாங்கி தருவார். எல்லாம் சூப்பராக செய்வோங்க. இப்போ பாருங்க, இப்போ எல்லாம் செய்துட்டேனுங்க. நான் அவிக்க ஷோ பண்ணுறேன். இப்படி எல்லா மாவும் கொத்தி எடுக்க பண்ணி பாருங்க. இந்த மாக்குழச்சி ரெடியாக இருக்குது. இது பாருங்க கொத்திட்டேன். இப்படி கொத்தி எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக போட்டுட்டு அப்படியெல்லாம் கொத்தின பிறகு அப்படி வந்துட்டு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க புட்டெல்லாம் கொத்தியாச்சு. புட்டெல்லாம் கொத்தி எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. என்ன நீட்டாக இருக்குது. எல்லாம் கொத்தி நீட்டாக எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக வந்துட்டு புட்டுமா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் மறுபடி சொல்கிறேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை டக்குண்டு மாவில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் பக்கண்டு அவிஞ்சு ரஃப்பாக போயிடும். முடியப்போம்னா இன்னும் ரஃப்பாக போயிடும். புளிய கசமாக இருக்கும். கொஞ்சம் குளிர் தண்ணி, கொஞ்சம் ஹாஃப் குளிர் தண்ணி ஒரு கப் அளவு விட்டிங்கன்னு சொன்னால் சூடான தண்ணிக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு செய்திங்கன்னா புட்டு சூப்பராக வரும், சாஃப்டாக வரும். இடியப்பவும் அப்படித்தான் சாஃப்டாக வந்து நல்லா புளிஞ்சு புளி உங்களோட கைக்கு ஈஸியாக இருக்கும்.
இடியப்ப பொருளில் புளியேக்க உங்களோட கைக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ புட்டுமான்ற பதத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு இடியப்பதம், நான் ஒரு நாளைக்கு குளிக்க அப்படி என்று காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க சூப்பராக எல்லாம் செய்தாச்சு. ஒண்டா இனி செய்ய போகிறேன். நீ என்னென்ன செய்ய போகிறோம் பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் எல்லாம் வட்டி போட்டு மிளக்கறியெல்லாம் காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. நான் இப்போ கத்தரிக்காய் தான் பொரிச்சது. இப்படி கத்தரிக்காய் புட்டு புரட்டலானுங்க புரட்ட போகிறேன். பாருங்க கோதுமை மாண்டு தான், கோதுமை மாயில் புட்டு அவிக்கிறேன்னு தானே நீங்கள் நினைச்ச. நீங்கள் என்னடா அப்பளையும் புட்டு செய்ய போகிறான்னு நான் இன்றைக்கு சர்ப்ரைஸாக இன்றைக்கு ஃபேமிலி டேக்கு அப்பா வெளியில் போட்டால் வேறு என் மானும் அப்பா போட்டினா கடைக்கு பெருவினா சினோ நல்லா கொட்டுது. ஆனால் நான் நெடுகாலம் செய்து கொடுக்குறேன். நான் தானே சாப்பாடு இன்றைக்கி ஃபேமிலி டேக்கு எங்கட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம்ண்டு செய்கிறேனுங்க சிம்பிளாக. இப்போ ஒண்டா செய்கிறேன். செய்து போட்டு நான் என்னென்ன செய்திருக்கிறேன்னு ஷோ பண்ணுவேன். எல்லாம் பொரிக்க ஷோ பண்ண மாட்டேன். நான் இப்போ பாருங்க கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், கத்தரிக்காய். பிறகு நான் ஒன்றா சொல்லுவேன் என்னென்ன போடுறேன். அப்போக்கு நான் காட்டுறேன் நல்லா முடிவா. இன்றைக்கு ஃபேமிலி டேக்கு என்ன சமைக்க போகிறோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மெயின் என்னன்னு சொன்னால் கோதுமை புட்டு ஒயிட் புட்டு தான் செய்ய போகிறேன். நான் செய்து போட்டு இன்றைக்கு 2-3 மிளகறி போட்டு புட்டு பிரட்டல் செய்ய போகிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கு பாருங்க இப்படி புட்டு கொத்தி வச்சுக்கேன். புட்டு கொத்தைக்கு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க புட்டு பாருங்க இப்படி வடிவாக கொத்தி சொப்டாக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க அதுக்கு தேவையான புட்டு பிரட்டலுக்கு என்னென்ன போட போகிறேன்னு தான் காட்ட போகிறேன். கத்திரிக்காய் நல்லா பொரித்து வடிவாக போட்டால் நல்லா இருக்கும், செமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ கேரட்டும் கொஞ்சமாக எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் தூளும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு புரட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் உப்பு கொஞ்சம் ஊறி நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். மண்டபடியாக உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் அதே மாதிரி தான் தூளும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுக்கிறோம். அரை மத்தியாலக்கிட்ட ஊற வச்சுக்கிறேன். நெத்தலி பிரட்டலும் செய்ய போகிறேன். நெத்தலி பிரட்டல் நான் புட்டு பிரட்டலுக்கு தான் போட போகிறேன். அது நான் சும்மா பொரித்து போட மாட்டேன். நெத்தலி பிரட்டல் மாயெல்லாம் செய்து போட்டு செப்பரேட்டாக செய்து போட்டு கறி மாய் செய்து போட்டு பிரட்டல் மாய் செய்து போட்டு போட போகிறேன். கொஞ்சமாக எடுத்து போட போகிறேன். அதுக்கு நெத்தலி பிரட்டலுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் வெங்காயம்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சம் வேர்ட்டுகள் வராது எனக்கு. அப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே சொல்ல ஒனியன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன சமைக்கிறாக்கள் படிவாக பாருங்க. முதல் வெங்காயம்னு சொன்னால் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல. சம்டைம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாங்க எனக்கு அதில் வராது சம்டைம். பாருங்க அது பாருங்க நெத்திலி பிரட்டலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கட்டத்தூள், செத்த மிளகாய் எடுத்து நான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கட்டத்தூள் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதான் இப்போ நெத்திலி பிரட்டலுக்கு போட போகிறேன். சம் பீப்புள் நாங்கள் தக்காளி பழம் போடுவினா எல்லோரும் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வினேன். நெத்திலி பிரட்டல் தக்காளி பழம் போட்டு செய்கிறவையே நான் தக்காளி பழம் போடல. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இவ்வளோ நெத்திலி பிரட்டலுக்கு. இது நான் புட்டு பிரட்டலுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க இறாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டு பிரட்டலுக்கு பொரிச்சு போட்டால் குட்டி மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதால் ருசியாமல் இருக்கும் மண்டபடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டுக்கு தேவையான தேங்காய் பூ எப்படி இருக்குது பாருங்க. நான் எல்லாம் எடுத்து சமையாக வச்சுருக்கிறேன். எல்லாம் ஒண்டா செய்யக்க ஷோ பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் கொதிக்குது. நான் இப்போ கத்திரிக்காய் உடனே போட்டால் பிளாக் ஆகிடும் எண்ணெய். ஃபர்ஸ்ட் நான் பொட்டேட்டோ போட போகிறேன். வாங்க போகலாம். இப்போ பாருங்க சூப்பராக ஃபேமிலி டேக்கு நான் இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கிறேன் புட்டு பிரட்டலுக்கு. இங்கே பாருங்க அப்படி இருக்குண்டு பிள்ளைகள் எல்லாம் ஆட் பண்ணினோமுங்க கோவப்படினோம் தெரியும் தானே. இங்கே அப்புறம் அந்த பிள்ளைகள் டக்குன்னு கோவப்படுறது கூட அவங்க அதிகமாக. இப்போ பாருங்க பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்க போகிறோம். மெதுவாஞ்சு அப்படி இருக்காண்டு பாருங்க. என்னென்னு தெரியாது, அப்படியோ தெரியாது, சண்டை வரும். எப்படி வருதுன்னு தெரியாது, வண்டை வந்து கொண்டு இருக்கும். இங்கே பாருங்க அப்படி சூப்பராக பொரிஞ்சிட்டுது, பொரிஞ்சு கொண்டு இருக்குது. எடுக்க ஷோ பண்ணுறேன் அப்படின்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு பொரிஞ்சு சூப்பராக வந்துட்டு அப்புறம் கூட பொரிஞ்சு அப்புறம் அது முறியி விட்டுரும். அதால் இப்போ கொஞ்சம் இப்படி எடுத்து இது பாருங்க எடுத்து இப்படி பேப்பரில் க்ளீனாக போடணும்.
ஆகலை முருகக்கூடாது. சூப்பராக பொரிஞ்சு கொண்டிருக்கு. மற்றதும் பொரிச்சிட்டு எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கேரட்டும் பொரிஞ்சு வடிவாக வருது சூப்பராக. எப்படி பொரியுது நான் இஞ்சி பாருங்க காட்டுறேன். இஞ்சி பாருங்க கேரட் சூப்பராக பொரிஞ்சிட்டுங்கோ. இங்கே இன்னும் கொஞ்சம் முருகட்டும் பொரிஞ்ச அப்புறம் அதையும் எடுக்க போகிறேன். அப்புறம் கத்திரிக்காயம் பொரித்து எடுத்த பிறகு எங்களை வெங்காயங்கள் தாளித்து நல்லா இருக்கும். பாருங்க ஒன்று ஒன்றா செய்ய போகிறோம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் கேரட்டும் பொரிஞ்சிட்டு சூப்பராக அதையும் எடுக்க போகிறேன். எப்படி இப்படி ஒன்று ஒன்றா பொரிக்க போகிறோனுங்க. இனி பொரிக்கிறது காட்ட மாட்டேன். என்னென்னு சொன்னால் அடுத்து கத்திரிக்காய் போட போகிறேன். எல்லாம் பொரிச்ச அப்புறம் காட்ட போகிறேன். இப்போ நெத்தலி போட்டுட்டேன். நெத்தலி பிரட்டல் செய்ய போகிறேன். நெத்தலி போட்டு இப்போ சாடியாக பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சு விரைக்க அதுக்கு பிறகு தான் வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கி வருது பாருங்க. சூப்பராக வதங்குது. வதங்கின பிறகு இப்படி வந்தாண்டு சோப் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க கத்திரிக்காயும் பொரிஞ்சு வந்துட்டு சூப்பராக அதையும் எடுக்க போகிறேன். எல்லாம் எடுக்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். நான் தான் இன்றைக்கு கேமரா பிடிக்கிறேனுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் கோவப்பட்டு அடம் பிடிக்கணும். ஓகே இந்த நேரம் கூப்பிடக்கூடாதுங்க சரியில்லை. இப்போ நாங்கள் எங்களோட வெளியில் செய்கிற மாதிரி வராது எதுவும் எல்லாம் செய்து போட்டு நாங்கள் சோ பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாம். அப்படி வந்தாட்டு பாருங்க நெத்தலி கொஞ்சம் பாருங்க எண்ணெய் பெருசாக இல்லை பார்த்தீங்களா. எண்ணெய் பெருசாக இல்லை சாடியாக வதங்கி கொண்டு இருக்குது பாருங்க. கூட எண்ணெய் விடக்கூடாது. சாடியாக எல்லாம் வதங்கின பிறகு சில நேரம் வெங்காயங்கள் போட காணாடி எப்படி அப்போ பார்த்து விடலாம். இப்போ பாருங்க வதங்கி வடிவாக வருது. வெங்காயம் போட போகிறேன். என்னென்னு சொன்னால் வெங்காயத்தோட சேர்ந்து பொரியும். அப்புறம் கூட பொரிஞ்சிடும். அது சாப்பிடுக்க பல சாப்பிடுவோம். அப்புறம் நோவும் தாத்தா மாதிரி பாருங்கள்லாம் சூப்பராக பொரிஞ்சிட்டுங்கோ. எல்லாம் வெங்காயம் போட போகிறோம் பாருங்கோ. இஞ்சி பாருங்க வெங்காயம் போட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் வெங்காயம் போடக்க காட்ட முடியாதுங்கோ. இதை நானாக எடுக்க ஒரு சாண்டு வாங்க வேணும். சாண்டு வாங்கி நானாக எடுக்க வேணும். இப்போ ஒரு கையால் வேணும். என்னபடியாக மிக்ஸ் பண்ணதும் இல்லை. இப்போ பாருங்க எங்களோட அப்பா வந்து கேமரா பிடிக்கிறேன். இப்போ சூப்பராக செய்கிறோம் 2 கையால். இப்போ தான் தெரியுது ஒரு கை இருக்கிற ஆக்களுக்கு கஷ்டம். 2 கை இருக்கிற ஆக்களுக்கே நல்ல கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை துணை இல்லாமல் செய்ய இல்லாமல் இருக்குது. ஒரு கை இல்லாத ஆக்கள் சாதிக்கிறதுன்னு சொன்னால் பெருமை தானுங்க. அப்படியான ஆக்களை கண்டால் கும்பிடுங்க. இப்போ பாருங்க சூப்பராக எல்லாம் செய்து கொண்டு வருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல வெங்காயமெல்லாம் வதங்கிக்க தான் கட்டைத்தூள் போட போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நெத்தலி கருவாட்டிலையும் உப்பு இருக்குங்க. பார்த்து தான் நீங்கள் போட வேணும். ஏன்னு வதங்கி பிறக்க வெங்காயத்துலேயும் பெரும் அந்த உப்பு அப்படி காணாட்டி கொஞ்சம் மாப்பு ஆட் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் கூடிடும். பிறகு வெங்காயம் கட்டுமோங்க. வெங்காயம் பயங்கரம்னா உங்களுக்கு சோ பண்ணுற எப்படின்ட்டு. இப்போ இறாலை நான் பொரிக்க போகிறேன். இப்போ பாருங்க இறால் வடிவாக எல்லாம் தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு 1/2 hour குழைச்சி விட்டேன். நான் வச்சேன். நான் ஊறட்டுமான்ட்டு சொல்லி அரைமத்தி ஆகிட்ட ஊற விட்டேன் நான். இப்போ பாருங்க இப்போ நான் பொரிக்க போட போகிறேன். பாருங்க இப்படியா இப்போ எல்லாம் போட்டு எல்லாம் எடுக்க போகிறேன். பெரிய சட்டி என்னபடியாக கூட போடலாம். பொரிஞ்சு சூப்பராக வரும். பொரிஞ்ச அப்புறம் சோ பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க சூப்பராக பொரிஞ்சிட்டுங்க.
சூப்பராக பொரிஞ்சு சூப்பராக வந்துட்டுது. நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிஞ்சு சூப்பராக வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்போ நான் கட்டைத்தூள் போட போகிறேன். பச்சை மிளகா போட்டு நான் கொஞ்சம் கூடப்பா, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் பயிற்சி இருக்குது. ஒரடி உப்பாக இருக்குங்க நெத்தலியில், கொஞ்சம் சாடியான உப்பு ஆட் பண்ண போகிறேன் பாருக்கும். இப்போ பாருங்கள் நான் நல்லா வதங்கிட்டுங்க சூப்பராக. நான் இதில் கட்டைத்தூள் 2 கரண்டி அளவு போட போகிறேன். எங்களோட பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி போட போகிறேன். கூட போடக்கூடாது, உரைக்கும். 2 கரண்டி போட இல்லை 1.5 கரண்டி போடுங்க. அப்போ சின்ன ஆக்கள் சாப்பிடலாது, புட்டுக்கு சாப்பிட உரைக்கும். ஓகே, சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரடி கருவாட்டில் உப்பு இருக்குது, நெத்தலியில் உப்பு இருக்கிறபடியாக நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன்னு சொன்னால் வெங்காயத்துக்கு உப்பு வேறு ஒன்றுண்டபடியாக. ஓகே, எல்லாம் வதங்கி வரைக்கும் அது எல்லாத்துலேயும் உப்பு வருது. சூப்பராக ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட விட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் குறைச்சி விட போகிறேன் தீயை. அப்போ தான் தூள் வாசங்கள் எல்லாம் போகும். எல்லாம் ரெடி ஆகிட்டு இது இப்படி செய்து புட்டு பிரட்டல் செய்யுங்க. தனியாக பொடிச்சு போட்டாலும் ருசியாக தான் இருக்கும். இப்படி போட்டால் இன்னும் நல்லா வெங்காயத்தோலை இன்னும் நல்லா இருக்கும் புட்டு பிரட்டலுக்கு. இது புட்டு பிரட்டலுக்கு நான் போட போகிறேன். அதுக்காண்டி தான் இப்படி செய்து காட்டுறேன். பாருங்க இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம நான் செய்த போகிறாங்க காட்ட போகிறோமா அங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்க புட்டெல்லாம் கொத்தினதை நாங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு முதல். இப்போ பாருங்க நான் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டு இப்போ நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுறேன். நான் திருவி நான் அந்த ஃப்ரோசன் தேங்காய்ப்பெல்லாம் பாவிக்கிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக திருவி ஊர் மாதிரி தான் புட்டு வைப்பேன். இப்போ பாருங்கள் ஊரில் எங்களோட அம்மாக்கள் செய்கிற மாதிரி, எங்களோட அம்மா மாமியாக்கள் இப்படி தான் செய்வினோம். அப்படி நாங்கள் செய்கிற மாதிரி சூப்பராக செய்கிறேன். அப்போ தான் ருசியாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துட்டுது. குட்டி பிள்ளையால் விருப்பம் விளையாடுறதுக்கு இதில் இதை புட்டை நினைக்காமல் மாவை நினைச்சு பிளேடோ நினைச்சு விளையாடுவினோம். குட்டி முந்தியெல்லாம் சின்னெல்லாம் குலைக்க விளையாடுவினோம் மூத்தவா. ஓகே, இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டுது. இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் இப்படி போட்டு நீட்டாக டக்குனு அமர்த்தி வைக்கக்கூடாது. இப்படி அமர்த்தி வைக்கக்கூடாது. இப்படி நாங்கள் இப்படி சூப்பராக செய்யணும். என் மகளுக்கு ஒயிட் புட்டு பிடிக்கும், எங்களோட அப்பாவுக்கு புட்டு பிரட்டல் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டுது. இப்போ நான் அவிய போட போகிறோம், வாங்க பார்க்கலாம். நேற்று பொடிக்கு போட்டுட்டு கொண்டு நான் இப்படி வைக்க போகிறேன். புட்டு பானையில் கூட தண்ணி போட்டு வைக்கக்கூடாதுங்க. என்னென்னு சொன்னால் இந்த நுனி பக்கங்களில் கொஞ்சம் படக்கூடாது. படாத அளவுக்கு இந்தளவு தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு புட்டு பானைக்க வைக்க போனேன். பாருங்க சூப்பராக வந்துட்டுது. நான் இப்போ மூடி போட்டு மூட போகிறேன். பாருங்க போட்டு நான் இப்படி மூட போகிறேன். சூப்பராக புட்டு வர போகுது. அவியட்டும், அவிஞ்ச சோ பண்ணவங்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்ன விட்றோம். பாருங்க இப்போ நான் புட்டு பிரட்டலுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதக்க போகிறேன். பாருங்க உள்ளி, பாருங்க உள்ளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். உள்ளி கொஞ்சம் கூட வதக்க போகணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு சோ பண்ணுறேன்னு அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ளியெல்லாம் கொஞ்சம் வதங்குவோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். புட்டுக்கு போடைக்க கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பும் தாளித்து கொண்டு இருக்க கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த வெங்காயங்கள் எல்லாம் வடிவாக தாளிஞ்சு வரும். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதோ கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக தாளியும். அது கொஞ்சம் இந்த எங்கேயுமே அப்படி தான் வெங்காயம் தாளிஞ்சு கொண்டு இருக்க கொஞ்சம் போடணும். சீக்கிரம் வெரி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் தாளிப்பாடும். என்னப்பா தாளி வடைஞ்சு வருங்க எப்படி இருக்கிறான்ட்டு. எஸ் ஃபேமிலி ஷோமதி இன்றைக்கு எப்படி இருக்கிறா, இன்றைக்கு ஃபேமிலி டேன்ட்டு எப்படி இருக்கிறா பாருங்க. இது எங்கட அப்பாண்ட சட்டை, எங்கட அப்பாட சட்டை போட்டு கிடைக்க எனக்கு விருப்பம். இது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பெருசுங்க, கொஞ்சம் சோப்லாஸாக நல்லா இருக்கும்ன்றபடியாக போடுறேன். இதில் இது ஒரு பெரிய ஒரு சோரி. இது எங்கட அப்பா சட்டை போடைக்க சொன்னேன்.
குட்டி எங்கட விட்ட குட்டி அணில் குஞ்சு இருக்குது தானே அதை கடிச்சிட்டு அது குட்டி அணில் குஞ்சுன்னு நினைக்கிறீங்க எங்கள் லவ் பிஃபோர் குட்டி பிள்ளையில எங்கட அப்பா அந்த சட்டையை அப்பா கொஞ்சம் சொல்லிட்டு குட்டி பிள்ளால் பிச்சது கணவரச சட்டை இது அது பாருங்கள் டோமியண்டபடியாக பழுதாகாமல் இருக்குது. நான் இதை எடுத்து வீட்டுக்கு போடுறேன். நான் போட்டால் இது அப்பாட சட்டை நடுவில் போடுறேன். நான் நல்லா இருக்கும். இந்த பம்பளி தைக்கு போட்டு சமைக்கிறேன். சூப்பராக வருது பாருங்க. இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ புட்டு புரட்டல் அசத்த போகிறோம். மாங்கோ நீங்களும் சாப்பிடலாம். மாங்கோ ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் உங்களுக்கு என்ன விருப்பம் வந்து நீங்கள் கோமநல்லா எழுதுங்க. அந்த கறியை நான் சமைச்சு தரேன் நீங்கள் விலைக்கு. இறால் பொரிச்ச நாங்கள் இப்போ புட்டு புரட்டலுக்கு போட எங்களோட அப்பா அதை 2 விட்டுற பெரிய இறால்ண்டபடியா ஏன்னாப்பா 2 விட்டுறா தான் புட்டோட செய்கிறோம். அப்போ தான் நல்லா இருக்கும். சேர்ந்து நல்லா புட்டுந்தளவு பெருசுன்னா இதாக இருக்கும். சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்குமே. சூப்பராக இருக்குது. அப்பா வட்டி செஞ்சு பாருங்க. என்ன நீட்டாக வெட்டுறாருட்டு சூப்பராக வெட்டிட்டு இல்லை நாங்கள் அங்கெல்லாம் வெங்காயங்கள் எல்லாம் வதக்கி கொண்டிருக்கிறோம். வெங்காயம்னு சொன்னால் அது வெங்காயம் அதில் இது மிஸ்டேக் பாக்கினோம். அதில் சில வேர்ட்டுகள் வெங்காயம் சொல்லி அதை எனக்கு அதில் ஊறிட்டு வெங்காயம்னு சொல்ல போகிறேன் இல்லைங்க. நான் எண்ணெய்னு சொல்லுவினா இல்லை எண்ணெய்னு சொல்லினா நான் டயட்டை பற்றி கதைக்கல. சரியா எங்கட தமிழ் சாப்பாடு கண்டிப்பாக எண்ணெய் மோஸ்ட்லி வேணும். பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் வேணும். எண்ணெய் இல்லாமல் சமைக்க இல்லாது. என்ன செய்யறது? இதுதான் எங்கட தமிழ் சாப்பாடு. இங்கே ஆனால் நெடுகளும் வெள்ளக்கார சாப்பாடு சாப்பிட்டாலும் எங்கட சாப்பாடு ஒரு நேரம் கேட்கும். கண்டிப்பாக கேட்கும். ஓ எங்கட சாப்பாடு இருக்கா, நண்டு குழம்பு வச்சா இப்படி இருக்கும் பிரட்டலண்டுவோமே. அப்படியோ உங்களோட தாய்நாட்டு சாப்பாடை கேட்காம இருக்க மாட்டோம். புட்டு பிரட்டணும் மினக்கணும் இல்லாம ஒன்றா பொதிக்கணும் இல்லாதண்டோணும் விளையாட்டு இல்லை. அதில் மினக்கட்டு அவள் சமைச்சு சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் மினக்கட்டை அலைஞ்சி சாப்பிட்டு அவள் சாப்பிட நாங்கள் பார்த்துட்டு சும்மா வேலையில் வந்துட்டு ருசியாக சாப்பிட்டு போகலாம். கஷ்டம் கூட சாப்பாடு சமைக்க ஒன்றும் செய்யலாங்க. இங்கேயும் எல்லா அம்மாக்களும் அப்படித்தான் சமைச்சு போட்டு சாப்பிட்றேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களோட சாப்பாடு டைம் வேஸ்ட் சீரியஸாக வரும். சரியான நீரம் மினக்கடு. அப்போ எங்களோட சாப்பாடுலாம் அதுவும் எங்களோட சாப்பாடு டைம் எடுத்து சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டா தான் சாப்பிடலாம். கோமங்க இப்போ வெங்காயம் வதங்குது. அதுக்கு கருவேப்பிலை போட அப்புறம் கழிச்சு போட்டு வாரணுக்கோ. நல்லா வெங்காயம் எல்லாம் சூப்பராக வதங்கிட்டுங்க. உள்ளியெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு சூப்பராக நல்லா வதங்கிட்டு அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். நான் கருவேப்பிலை கழுவி வச்சுக்கிறேன் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் வாசமாக இருக்கும். நான் கூட மோஸ்ட்லி கருவேப்பிலைகள் எல்லா சட்டினியோ என்னவோ சம்பளோ என்னவோ கூட பாவிக்கிறேன். அப்போ நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் கருவேப்பிலை ஜூஸ் அடித்து கொடுக்குறோம். நாங்கள் கருவேப்பிலை நெல்லிக்காய் என்னப்பா அதுவும் ஒரு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ சூப்பராக வதங்கி கொண்டு இருக்குது. வதங்கிட்டு இப்போ நான் அதுக்கு சொட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட போகிறேன். இவருங்க காட்டுங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் அது வாசத்துக்கு தான் ஆட் பண்ண போகிறேன். எங்களோட பிள்ளைகளால் நான் சிலதுகள் தவித்து கொள்கிறேன். நான் என்னென்னு சொல்கிறேன்டா சில இதுகள் பிடிக்காது. எங்களோட குட்டி மக்களுக்கெல்லாம் அது வெங்காயங்கள் அதுகள் எல்லாம் இருந்தால் எந்த மானுக்கு ஒன்று பிடிக்காது. ஒரு ஆக்களுக்கும் ஒன்று பிடிக்காதுங்க. நான் என்ன செய்கிறது? சமைக்கிற அம்மாக்கே தலையை சுற்றுது, கண்ணை கட்டுது. பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சமைக்க வேணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்க வேணும். அதுவும் ஒரு கஷ்டம். இதெல்லாம் சூப்பராக வதங்கிட்டுங்கோ. இனி புட்டு போட்டு பிரட்டரை தான் கட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டு புட்டு. இங்கே பாருங்க தட்டை இப்படி இருக்கணும். தட்டைக்கு ஜம்ப் பண்ணணும் புட்டு. பாருங்க புட்டு சூப்பராக வந்துட்டு எங்கட ஊரில் இப்படி எங்கட அம்மாக்கள் எல்லாம் அவிச்சு தெரிவினா அதே மாதிரி பாருங்க நல்ல தேங்காய்ப்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. செம்மையான கோதுமை புட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. கொஞ்சம் உரைக்கு கொஞ்சம் ஆற வைக்கணும் சொட்டு. அப்போ தான் அந்த பிரட்டைக்கு நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு காம அவிக்க போட போகிறேன். பிள்ளைகளுக்கு பிளெயின் புட்டு விருப்பம். அப்போ அவிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே இப்போ பாருங்க நாங்கள் வடிவாக புட்டு அப்படி பூமாய் வந்துட்டுது. புட்டு பிரட்டலுக்கு வடிவாக புட்டை நாங்கள் உளுத்தி விடணும். அவிஞ்ச பிறகு இப்போ அதை போட்டு தாளித்த வெங்காயத்துக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கப்பா என்னென்ன
இறால் கொஞ்சம் போட போகிறோம். இறால் கொஞ்சம் போட போகிறோம். இறால் உருளைக்கிழங்கு எல்லாம் கிடக்கு. உருளைக்கிழங்கு, கேரட், நெத்தலி எல்லாம் ரெடியாக போட்டுட்டோம். கத்தரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாம் பொரிக்க சோ பண்ணேன் தானே உங்களுக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் பொரிச்சு கேரட் எல்லாம் பொரிச்சு நெத்தலி பிரட்டல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ கையால் மிக்ஸ் பண்ணுங்கப்பா. நான் மிக்ஸ் பண்ண தைரியம் இல்லை எனக்கு. கழிச்சு போனேன், சமைச்சு கழிச்சு போனேன். அதால் எங்கட அப்பாவை மிக்ஸ் பண்ண கேட்குறேன். அதால் எங்கட அப்பா படியாக மிக்ஸ் பண்ணுறாருங்க பாருங்க. நான் அப்படி என்ன இந்த கை வேலை செய்யா. சின்ன சட்டிக்கு மிக்ஸ் பண்ணுறதே இப்படி என்ன பெரிய கிடாயிரத்துக்கு ஆக்கள் எல்லாம் சமைச்சு கொடுக்குற ஆக்கள் இப்படி இருக்கு. ஏன்னாப்பா கையால் குழச்சி சாப்பிடணும். எல்லாத்தையும் போட்டு குழச்சி சாப்பிடணும். அதுதான் புட்டு புரட்டலங்கோ. என்னங்க கையால் குழச்சி சாப்பிட்றது வேறேங்கோ. இதுக்க போட்டு பிரட்டி தரது புட்டு பிரட்டால். அப்படி தான் நீங்கள் வேறு இறைச்சி கறியை செய்து போட்டு கொத்து ரொட்டிக்கிட்டு ரொட்டியை புரியுமா செய்துட்டு குழம்பை கிண்டி போட்டு அதான் கொத்து ரொட்டி முட்டையை போட்டால் அதே மாதிரி தான் இது எல்லாம் பொரிச்சு போட்டு செய்தால் புட்டு பிரட்டால். என்னப்பா ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குமோங்க பொரிச்சு எடுக்க. கூட மோஸ்ட்லி கத்திரிக்காய் பொரிச்சு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் கூட கத்திரிக்காய் பொரிச்சு போட்டு ஓயா புள்ளியால் பெரிய புள்ளி ஆயினாப்பாக அது கொடுக்குறவே இல்லை கத்திரிக்காய் பொரிச்சு. அதனால் சத்து அது பாருங்க எல்லாம் சூப்பராக வந்துட்டுது. நாங்கள் கொஞ்சம் நெச்சா குழம்பும் ஆட் பண்ணலாம். என்னப்பா அது புட்டு கொத்து கொஞ்சம் எடுத்து போட்டு அதுக்கு எடுத்து போட்டோம். தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்காது மானுக்கு. அப்போ அவருக்கு நாங்கள் கொஞ்சம் ஆட்டரிச்சு வச்சுனாங்க. அப்போ எனக்கு புட்டு பிரட்ட விருப்பம். புட்டு பிரட்டலும் புட்டு கொத்தும். அப்போ பகவான் புட்டு கொத்தும் எப்படி செய்து காட்டுறேன். அது முட்டையும் போடலாம். நாங்கள் முட்டை போடல இன்றைக்கு. முட்டை எனக்கு பிடிக்காது. முட்டை எனக்கு பொரித்து அந்த சைட்டுக்கு வச்சு சாப்பிட தான் விருப்பம். எனக்கு அந்த எல்லாம் புரட்டுறது முட்டை கேட்க புரட்டுறதெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் இது ஊரில் ஒரு பழம். என்ன பழம் சொல்லுங்க. சுற்றப்பழம் பண்ணுங்க, சுறாப்பழம் பண்ண இல்லை. அது நாவல் பழம். இது லந்தப்பழம். லந்தப்பழம் இது அப்பாண்ட கசப்பையோ லந்தப்பழம். அது எஃபெக்ட் பண்ணி வேறு காசப்பையா அவங்க கீழே இருந்து எடுத்துட்டு காசப்பையா இழந்த பழமுங்க. அது சரியான முள்ளு மரம். என்னது முள்ளு பழங்களும் இந்த முள்ளுக்குள்ளே இருக்கும். பிடுங்க கஷ்டம். என்ன அது பெரிய முள்ளு மரம். நாங்கள் பத்தியலுக்காக இருக்கும். என்ன அது போய் படுங்க பத்தியலுக்கு போகக்கூடாது. அருமையாக இருக்கும். வேணும் பிடிங்க சாப்பிட்ற சீசனுக்கு. ஊரில் இருக்கிற ஆக்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். ஊரில் ஆக்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்தியாவில் அது வந்துருக்கு. அப்படி வந்து கிடமாதிங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். அவனும் சைனீஸ்க்கு தெரியும், யூரோப்பு கூட இந்தியனுக்கும் உங்களோட ஆக்களும் தெரியும். மற்றவரைக்கும் தெரியும் போல அங்கே இருக்கொண்டு. நல்ல பழம். நாங்கள் சாப்பிட பார்ப்போமா? வாங்க வாஷ் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். பட்டி போட்டோம். எங்கடாப்பா இந்த பழத்தை காசு பையன் சொல்லி போட்டு சுட்ட பழம் வேணுமா சுட்டாத பழம் வேணுமான்னு கேட்குறேன். இப்போ இதுவும் ஒரு ஆரஞ்ச். இதையும் சொல்லுங்க. இதுவும் ஒரு ஆரஞ்ச், குட்டி ஆரஞ்ச். இது சைனாவில் இது வந்தது. சைனா பழம்னா பயப்படாதீங்க. சைனாவில் வந்தது. ஆனால் இது களி போட்டு இப்படியே சாப்பிடும், தோலோடையே சாப்பிடணும். காட்டுங்க ஆரஞ்சு சைஸ். அப்படி சைஸ். ஓ வா, இப்படி தோலோடையே சாப்பிடுவோம் கடிச்சு. நான் களி போட்டு காரணமாக நல்ல ஹெல்த்தி. தோல்லையே கேட்கலாம் செய்கிறேன். வேணா வாங்க எல்லாம் படி வாஷ் பண்ணி போட்டு நாங்கள் சோ பண்ணுறோம். களி ஆச்சு. அம்மா களிக்கிட்டு வந்துட்டா நாங்கள் எப்படி களி ஆச்சு ஊற்று. இந்த அங்கேருந்து வாரது தானே அப்படியே களி எடுக்கணும். நாங்கள் எப்படி வந்திருக்காது திருப்பி வந்துட்டு என்னோட அப்பா நினைக்கிறேன். அவர் அங்கே பொருட் விருப்பம், அங்கே பழங்கள் விருப்பம் இருக்கு. கொஞ்சம் பழுக்கோணும். பழுத்தா முடியாது.
நல்லா இருக்கு அங்கே அந்த ஆரஞ்சு சாப்பிட்டு காட்டுங்க பாஸ். இல்லையா? இது இப்படி எடுத்து பாப்பா அப்படி இருக்கு பைய உள்ளுக்கா என்ன இது ஃப்ரூட்டை காணியில் அது உரிச்சா அப்படி இருக்கு. ஆனால் கூட பழத்துக்கும் பார்க்க தோலில் தான் கூட இது இருக்குன்றது. அது பொட்டேட்டோலையும் அப்படி தான். உருளைக்கிழங்குலையும் உருளைக்கிழங்கு தோலோடு செய்து சில பேர் உருளைக்கிழங்கு கழுவி போட்டு தோலெல்லாம் பொரிக்கிறது. வசமா யா அதெல்லாம் சத்து. இது ஓ மை காட் என்ன அது சில பழங்க அது அன்னாசி பழத்தை தோலோடு சாப்பிடாங்க. பழம் இல்லை சில ஃப்ரூட்டுகள் சில ஃப்ரூட்டுகள் ஸ்கின் இருக்கும். யா ஆனால் இது குட்டி இப்படி தோலோட சாப்பிட்ற நல்லா இருக்குது சாப்பிட. ஏன் உண்மையான இது தேசிக்காய் பழத்தை தோலோடு சாப்பிட கழுவி போட்டு தோசோட சாப்பிட்றது நல்ல உடம்பு. கேக்குக்கெல்லாம் சீவி போடுவிடும் லெமன்கள் கேக்கு திரும்ப சோக்கல் செய்ய சீவி போட அந்த இது லெமன் சாப்ட்ன்றது லெமன் ஸ்கின்னை மட்டும் செய்கிறது மணியாக இருக்குது. சூப்பர். ஆனால் இந்த ஆரஞ்சை நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்றேன். வித்தியாசம் பழம் சாப்பிடுவோம். பலாப்பழம் வச்சுக்கிறேன். என்னதுன்னா அப்பா கொஞ்சம் எல்லாம் கைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாருங்க. அப்பா ஒரு டாக்டர் மாதிரி எங்கட என்னென்னு சொல்கிறாரு கிராமத்து டாக்டர். அவ்வளோ இனிக்கிறதோ அவ்வளோ கூடாது. எவ்வளோ கைக்குதோ அவ்வளோ நல்லது. ஆப்போசிட்டாக இருக்கும். கிடைக்கிற ஆனால் அந்த வைக்கக்கூடாது. தோலோட சாப்பிட எனக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆரஞ்சு தோல். இல்லை இருக்குதா மெட்ட ஆரஞ்சும் இருக்குதா. நான் இது ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னேன் எனக்கு உண்மையாக இது கொஞ்சம் கைக்குமா அது பிடிக்காது. தோலோடு சேர்ந்து அந்த இனிப்பையும் கிடைக்க நல்லா இருக்கும். ஒன்றாவே இருக்கும். நீங்கள் வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இழந்த பழம் வந்திருக்கு நீங்களும் சீசன் வந்திருக்கு. பலாப்பழம் வந்து கொஞ்சம் வாங்கினான். சீசன் இல்லாத இது வருது மெக்சிகோவிலேருந்து. அது நல்லா இருக்கு. கொய்யாப்பழம் அது ரொம்ப மகுசான் வந்திருக்கு. இழந்த பழம் ட்ரை பண்ணுங்க. இழந்த பழம் பேசலை என்னப்பா கூட கிடைக்கிறேன் கிடைக்கும். ஏ கூட லண்டன் இன்றைக்கு இந்த முறை கிடைச்ச மையா ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற இல்லையா எங்களுக்கு என்ன கூட லண்டன் ஆக்களும் கூட கிடைக்கும். ஃப்ரான்ஸ் ஆக்களும் கூட கிடைக்கும். இந்தியாவில் எங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் கனடா தூரமில் இருக்கோம். எங்களுக்கு தான் கொஞ்சம் அப்படி பிடித்தேன். மற்றவை யூரோப்காரருக்கும் மற்ற ஏசிய ஆக்களுக்கெல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ நீங்கள் ஊருக்கு போனால் கொண்டு வாங்க. கொண்டு வரலாம் பழம் கொண்டு வரலாம். கஷ்டப்படாது. அங்கே போனோன்னா பழங்களாக சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆட்டிறைச்சி அது ஒரு பழங்கள் அது ஒரு என்ன போக போக பல வகையில் பழங்கள் இளநிகள் ஃபர்ஸ்ட் அந்த இது இல்லையோ அதை குடிச்சு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இளநீ தான் குடிக்க விருப்பம். இப்போ முந்தி இளநீ வெட்டி இப்போ அவன் ஸ்மார்ட்டாகி இளநியை வெட்டி வழக்கெல்லாம் போட்டு காசுக்கு கொடுக்குறாங்க. பிக்குது என்ன ஓகே ஆசையாக இருக்குது. ஒரு நாளைக்கு குடிக்கத்தான் போகணும். அதுங்கிற பிறந்த நாட்டை மறக்க முடியுமா? ஒரு நாளைக்கு போவோம். சந்தோஷமாக போவோம் ஒரு நாளைக்கு. அங்கே தான் ஆரோக்கியம் போட்டு பழங்கள் மற்ற கிளிக்கொத்தின மாம்பழம் தான் சாப்பிட்றேன். அதெல்லாம் இருக்கும். கிளி அணிலுக்கு தான் தெரியும் அது என்ன நல்ல பழம் வந்து விளைஞ்சதுமா. சில பேர் அங்கே தாங்க சாப்பிட மாட்டேன். இன்ஜெக்ஷன் வட்டி போட்டு சாப்பிடலாம். வட்டி போட்டு கழிட்டு சாப்பிடலாம் நீட்டாக. எங்கள்கிட்ட இல்லாத இன்ஃபெக்ஷனும். ஆனால் அப்பா இது ஒன்றும் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் எல்லாம் மனசு தானே என்னப்பா. அப்படியா இல்லை அப்படியான பழம் தருவாம என்ன அந்த ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இது கேட்க அவைக்கு தெரியும். கிளிக்கும் அணிலுக்கு தெரியும் அதோட பழம் எப்போ ரெடி என்று போய் அதை மணத்து அதை கடித்து ஃபுல்லாக சாப்பிட்டுருந்தேன். வாசமாக சில நேரம் அந்த மேலே குலையில் தாங்காமல் தான் விழுந்து அதுவும் எங்களை அமுதம் மாதிரி தான் கிடைக்கும். சில நேரம் பார்ப்பீங்க கொட்டை மட்டும் தோடு தான் இருக்கும். உள்ளாங்க எடுத்து சாப்பிட்ருவேன். இருக்காது. மரத்தில் பழுக்கிற பழம் டேஸ்ட் தான். அந்த பூவை கொட்டி கலக்கும் பழம் அது பெஸ்ட். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். ஹாப்பி ஹாப்பி சந்தோஷம். நானும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். என்னையும் நானே எடுக்கிறேன். எஸ் மதி எப்படி இருக்குன்னு பாருங்க. எஸ் மதி நான் உடனே சாப்பிடலாம்.
உங்களுக்கு என்ன பழம் இளந்த பழம் மட்டும் ட்ரை பண்ணோம். ஓகே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. அப்பா காண்டி சும்மா ஒன்று உண்மையாக நல்லா இருக்கு. நான் இப்போ தான் சாப்பிடுமா ஆனால் நினைவில்லை. ஓகே நல்லா இருக்கு, நைஸ். நாங்கள் எப்படி சாப்பிடல, நாங்கள் ஒன்று ரெண்டு தான் பிடிக்கலாம். கொஞ்சம் பழம் வாங்கிக்கிறோம். இப்போ இன்றைக்கு ஃபேமிலி டேக்கு சூப்பராக புட்டு புரட்டல் புட்டு கொத்து இப்போ எல்லாம் உலர்ந்த பழம் உறைஞ்செல்லாம் சாப்பிட்டு அசத்துறோம். ஏப்பா அசத்துறோம், சந்தோஷமா இருக்கும். பிளாப்பழமும் வாங்கினாங்க, வாங்கி பாதியை சாப்பிட்டோம். வாங்கி அதை சாப்பிட்டு இந்த கிளைமேட்டில் பிளாப்பழம் சாப்பிட அப்படி இருக்கும். முடியாத ஸ்னோ கொட்டு ஓட்டுது, புரிச்சும் கத்துது. அம்மா புட்டு வைக்கங்க பிளாப்பழம். சில பேர் புட்டும் பிளாப்பழம் தனி சாப்பிடுறாங்க. எனக்கு விருப்பம். ஆனால் பிடிக்கா வாழைப்பழம் சாப்பிடுறேன். ஆனால் வாழைப்பழம் பிடிக்காது எனக்கு. நான் எனக்கு பிளாப்பழமும் புட்டுன்னு சாப்பிட விருப்பம். பள்ளிக்கூடம் போனால் வாழைப்பழத்தை வச்சு வைப்பினா அங்கே என்ன. ஆனால் அப்பா கொஞ்சம் குட்டி பிள்ளையில வந்துட்டார் தானே. இப்போ உண்மையை சொல்லணும்னா நாங்கள் பிளாப்பழம் வாழைப்பழம் சாப்பிடும். நாங்களும் கொஞ்சம் தெரியும் தானே. நாங்கள் சொல்லக்கூடாது, எல்லாரும் தான் மோஸ்ட்லி பாவங்கள் எல்லாரும் என்னது நம்ம புரிம்பு வைக்கிறதுக்கு நாங்கள் அந்த பெரிய காசிலி ஒரு கொண்டேனர் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் சும்மா அந்த சம்பளையும் வச்சுட்டு புட்டையும் வச்சுட்டு கொஞ்சம் பிளாப்பழத்தையும் வைப்போம். சில நேரம் சம்பல் மட்டும் கொண்டு போவோம். சம்பளத்தையும் பிளாப்பழம் வாழைப்பழத்தையும் வைப்போம். பிளாப்பழம் ஓகே நல்லா இருக்கும், அப்படி கொண்டு போவேன். வாழைப்பழம் வச்சா கருப்பு பழம் ஆயிரும். அது துறக்கைக்கு அது கொஞ்சம் அன்னைக்கு கூழ் ஆச்சுக்கு பிளாக்கொட்டை இல்லை, இன்றைக்கு பிளாக்கொட்டை இருக்கு கூழ் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அதானுங்க இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணுமே, எல்லாத்தையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் தான் இந்த இதுலேயே இது பாருங்க. பெரிய பழம் சாப்பிட்றது சின்ன பழத்தை காட்டணும், அரைவாசி பழம் சாப்பிட்டோம் உங்களுக்கு காட்டணும். இந்த பழம் பிளாப்பழம் மட்டும்தான் பிளாப்பழம். ஆனால் எங்கட அப்பா பாதி பிளாப்பழம் பஸ்ஸுக்கு கொடுத்துட்டாரு. பஸ் நாங்கள் சாப்பிட்டோம், ஷேர் பண்ணி வாங்கினாங்க. ஏன்னு சொன்னால் அவர் பாதி பழத்தை கொடுத்துட்டார். பாதி பழம் பஸ்ஸுக்கு பாதி பழம் எங்களுக்கு. என்னப்பா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அப்பா எங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவேன். ஆனால் வாங்கி தந்தாங்க. இப்போ எல்லாம் பாருங்க, பெண்டைக்கு பிரட்டின புட்டு பிரட்டு எல்லாம் பார்சல் பண்ணப்படுது. எல்லாருக்கும் பார்சல் பண்ணது இல்லை, வேலை எடுத்த ஆக்கில் எல்லாருக்கும் கொடுத்தா கொண்டேன். எங்கடா அப்பா அப்படித்தான் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, எல்லாம் பேக் பண்ணப்படுது. எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொடுக்க போகிறாரு எல்லாருக்கும். அப்படி தான் எல்லாம் மோஸ்ட்லி செய்வார். என்னப்பா என்ன கொண்டு கொடுக்கலான்னு படுக்கும். ஓகே, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ஹாப்பி பாய். அவங்களோட அப்பா ராச்சி கறி போடுறார். எங்கள் பேர் அணி புட்டு கொத்து. புட்டு பிரட்டர் முடிஞ்சது, இது புட்டு கொத்து. அதுங்களா 2 in 1. அதான் எங்களோட ஸ்பெஷல். ஸோ எஸ் ஃபேமிலியோட சோரி அதெல்லாம் நீங்கள் பார்த்து பழகணும். என்ன ஆக்களுக்கு விரும்புகிற நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்கணும். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது புட்டு கொத்து. முட்டையும் போட்டு விட்டா ஓகே. ஒன்று இப்படி கொத்த வேண்டாம், கொத்துறான்னு சொல்லாதீங்க. ஒன்று வேணா முடிவு கொத்தி விடலான்னு மட்டும் கொத்தரெட்டி கொத்து இல்லை. நாங்கள் புட்டு குழாஞ்சி நம்ம அப்புறம் ஆகலம் புக்கு 1000 புட்டு பிரட்டல். இப்போ புட்டு பிரட்டல் நாங்கள் கொஞ்சம் பிரட்டி போட்டு அந்த சைடுக்கு எடுத்து வச்சுக்கோமே. இது புட்டு கொத்து. இது இப்போ கொஞ்சம் நாங்கள் கிரேவி போட்டு நாங்கள் ரச்சி கிரேவி ஏன்னா ரச்சி கிரேவி போட்டு ரச்சி இந்த கிரேவியும் கொஞ்சம் ரச்சியும் போட்டு நாங்கள் கொஞ்சம் குழம்பா போட்டு கடுங்க அதை கொஞ்சம் எடுத்து வச்சதே. இங்கே வரும் அதுவும் என்ன கலர் இங்கே வருங்க கலர்ஃபுல்லாக. புட்டு பிரட்டல்னா பிரட்டல் அந்த பொரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் போட்டு தண்டுறது, அதான் புட்டு பிரட்டல்ன்றது. வேணுங்க புட்டு கொத்தண்டா ஆட்டிறைச்சியை போட்டு குழைக்கிறது. இதான குழம்பை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறது. அதுக்கு புட்டு கொத்துக்கு நீங்கள் கனவா போடலாம், கால் குழம்பு, ஒரு உங்களோட விரும்பின இறைச்சிகளை போட்டு கோழி போட்டு ஒரு இது சிக்கன் கறி போட்டு எல்லாம் செய்யலாம். இப்போ நாங்கள் ரச்சி கறி குழம்பு போட்டோம். ஆட்டிறைச்சி போட்டோம். ஆட்டிறைச்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது எந்த மகனுக்கு சரி நாங்களே நான் குழம்பு வச்சு நாங்கள் ஏனெண்டா நாங்கள் இப்படியெல்லாம் பிடிச்சி எல்லாம் செய்ய இந்த மகன் பாவம் தனிக்கு போடுவார் சமைக்க. அவருக்கு ஒயிட் ரைஸும் போட்டு கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டார். ஏன்னா லேட் ஆகுங்க, இதெல்லாம் பொரிச்சு எடுக்க நல்ல லேட் ஆகும், அதனால அவர் சாப்பிட்டார். என்னப்பா தனி வாங்க வாங்க செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாரும் கேட்குறீங்க.
சுட சுட சமருக்கு வாங்கோ கனடாக்கு வாராக்கள் வரலாம். ஆனால் யூடியூப்பை வெறுக்கக்கூடாது. யூடியூப்பால் எனக்கு நல்ல குடும்பங்கள் கிடைச்சிருக்கேன். சுவிஸில் ஒரு நல்ல ஒரு அக்காவும் அண்ணாவும் பெஸ்ட் முடியோ ஒவ்வொரு நாளும் அடி குட் மார்னிங் போடுவேன்னா அவன் அன்பு தொல்லை என்னாலே தாங்க முடியாது. ஜெர்மனில் ஒரு அம்மா அந்த அம்மா பெஸ்ட். நான் அடிக்காட்டி அவள் கவலைப்படுவான். மற்றது பிரான்ஸில் ஐயா தமிழ்கிழவன் ஐயா இவன் முன் வந்து கதைச்சாக்கள். சில பேர் முன் வந்து கதைக்காதாக்கள் இருக்கின்றேன். எங்களுக்கு காய் சொல்லாமையே பாசம் வச்சுக்கிற ஆக்களும் இருக்கு. சில பேர் யூடியூப்பால உருவாக்குகள் எல்லாம் போடுது. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சொல்லாட்டியும் எல்லாம் சொந்தம் தானே. பாருங்க எங்க அப்பாண்ட கிராம்பாண்டா பாருங்க அப்படி பெருகி கொண்டு போகுது. அப்ப அவன்கிட்ட சொந்தம் பண்ணா எல்லாம் எங்களோட ஊரே சொந்தம் தானே. எல்லாம் ஃபேமிலி டே எல்லாருக்கும் ஃபேமிலி டேயா எல்லாருக்கும் நாளைக்கு ஃபேமிலி டே ஹாப்பி ஃபேமிலி டே எல்லாரும். இந்த ஃபேமிலி டே நான் சந்தோஷமா இருக்கு. நான் புது உறவுகள் கிடைச்சபடியா என்ன உறவுகள் கிடைக்கும்னு ஆசைப்படுறேன். நல்லபடியா நீடிக்கணும். சண்டை ஒரு கோபம் ஒன்றும் இல்லாம வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஒரு தட்டை கண்ணு படக்கூடாது ப்ளீஸ். அதுவும் ஒண்டுங்கோ ஞாபகம் பட்டுறோமுங்க. கவலையா இருக்கும் எனக்கு. நீங்கள் எப்பயும் இருக்கணும் எங்களோட என்ன. அதான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஏதாவது தவறு செய்தா மன்னிச்சிருங்க. வாய்ப்பு செய்தா தெரிந்தானே மட்டுமில்லை. சில தமிழ் வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். அப்படி இப்படித்தான் குறையின ஆக்காதீங்கோ. எல்லாம் வெங்காயம் தானுங்க வராது. வராது வெங்காயம் முதல்ல இங்கிலீஷ்ல அவனி என்ன சொல்றாங்க. சம் வேர்டுகள் வருது இல்லைங்க. என்ன செய்யறதுங்க. சில வார்த்தை என்னன்னு சொன்னா எல்லாரும் நோவை வைக்கணும். மகாத்மா காந்தி அப்படி சில வெட்ட மாதிரி அந்த நாக்கு இதை பிறலாகும். ஓமங்க ஃபேமிலி டேயை வழியா கொண்டாடுங்கோ. சந்தோஷமா கொண்டாடுங்கோ. எல்லாம் அன்பாயிருங்கோ. எல்லாம் சேர்ந்து குடும்பமா சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்கோ. உங்களுக்கு நீங்களும் புட்டு சாப்பிட்றேன்டா ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் விரைக்கு அடிங்கோ. என்ன கறி விருப்பம் எஸ் ஃபேமிலி சோமை சமைச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். என்ன கறி விருப்பம்னு கொமெண்ட்டுக்கு சொல்லுங்க. நீங்கள் விரைக்க அந்த கறி டன் அண்டு இருக்கும். டன் அண்டு நீங்கள் அடித்து அடுத்த நொடியில் கறி நிற்கும். டன்னு வந்து சாப்பிட்லாம் ஹாப்பியாக. ஆல்வேஸ் வெல்கம். வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் புட்டு புரட்டெல்லாம் செய்தது பார்த்து நீங்கள் சூப்பராக எல்லாம் செய்து முடிச்சுட்டோம். பட் சோ பண்ணுங்கம்மா. இது புட்டு புரட்டலையா இது புட்டு கொத்து. இது குழம்பு கிரேவி விட்டபடியாக புட்டு கொத்து. இப்போ பாருங்க ஒயிட் புட்டு என் மகளுக்கு பிடிக்கும். என் செல்லத்துக்கு கேமராக்களுக்கு அவள் கொஞ்சம் கோவப்படுறது கூட. அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் புட்டு அவாக்கு அவன் மனசும் வெள்ள மாதிரி. அதால் ஒயிட் புட்டு கோதுமை புட்டு செய்திருக்கோம். இங்கே பாருங்க எங்கடப்பா பசியில் இருக்கிறாங்க. எங்கடப்பா பொறுமையாக நின்று பாவம் மரக்கறிகள் பொரிய சாப்பிட்டு ஃபேமிலி டேக்கு எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் சாப்பிட்டுட்டேங்க. பசியை தாங்கலான்னு சோறும் போட்டு மகனோட சேர்ந்து கறிகளை கொடுத்துட்டேன். நீ இதை பிள்ளைய பசி கேட்காது ஒன்றும் வெயிட் பண்ணக்கூடாதானே நான் மனசுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ மினக்கட்டு சாப்பிடுங்க. பாவம் நான் இருக்கணுமே. எனக்கும் பசிக்குதானே எங்களுக்கு பசிக்குன்னா அவங்களும் பசிக்குந்தானே. இல்லைங்க என் மகனுக்கு புட்டெல்லாம் பிடிக்காதுங்க. அப்போ நான் ஒயிட் ரைஸ் போட்டு நான் கறி செய்தேன். நான் அப்போ அதை கொடுத்துட்டேன் நேரத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகுது தானே பிள்ளைகளுக்கு பசிக்கும். அதால் நாங்கள் செய்துட்டோம். இங்கே பாருங்க சூப்பராக எல்லாம் புட்டு பார்த்து நீங்கள் அப்படியே சோபனிங்களானே எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சூப்பராக செய்துட்டோம். இப்போ எங்கட அப்பா எடுத்துட்டேன் கொஞ்சமாக. நானும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். இங்கே கனடாவில் எல்லாம் இல்லை இப்போ பிள்ளைகளெல்லாம் பலந்து வேலைகளுக்கு போனால் ஃபேமிலி டே பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் வரையும்ட்டா அது ஃபேமிலி டே இல்லைங்கோ. சரி எல்லாத்தையும் நாங்கள் ஒப்போசிட்டாக எடுக்கணும். இப்போ சின்ன ஆக்கள் அப்படி இருக்கணும்ன்றபடியே நாங்கள் கோவிக்கக்கூடாது அவையில். ஓகே எங்கட அப்பா சூப்பராக செய்கிற அப்பாவுக்கு கொஞ்சம் கிரேவி கூட இருந்தாலும் இந்த கருவேப்பிலை என்னது இது என்னது அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது பார்க்கவே நேரு சாப்பிடும். ஓ என்னென்னு சொன்னால் அப்புறம் சொல்லிடலாம். கத்திரிக்காய் வருது, வெங்காயம் வருது, நெத்தலி வருதுண்டி. நான் அதுக்கு பார்க்க நாங்கள் செய்து சாப்பிடுவோம். ஏன்னாவே புட்டு புரட்ட உண்மையாகவே சின்ன ஆக்களுக்கு பிடிக்காதுங்க. என்ன சொன்னால் மரக்கறிகள் பிடிக்காது. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்க மரக்கறிகள் மோஸ்ட்லி பிள்ளைகள் விரும்ப மாட்டேன். என்னப்பா இப்போ நான் நடுக்கிழமை எங்கட அப்பா சீத்துறேன். இன்றைக்கு நான் சீத்துறேன். வாழ்க்கை பூரா எங்கட அப்பாவோட இருக்கணும். மாதிரி தான் நாங்கள் ஹாப்பியாக ஃபேமிலி டே கொண்டாடுறோம். அந்த மாதிரி
சூப்பராக இருக்குது. என்னென்னா சமைச்ச ஆக்களுக்கு சாப்பிட கொஞ்சம் களைப்பாக இருக்கும். தெரிந்தானே உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான். அப்படி பசியோட ஏன்னா ஒன்றும் சாப்பிட என்னப்பா. ஆனால் இப்போ சமைச்ச ஆக்கள் வாங்க கஷ்டப்படும். ஆனால் இருக்கிற ஆக்கள் சமைக்காத ஆக்கள் சாப்பிடுவோம். வாங்க அவையும் வச்சு இருக்கிற நாளைக்கு சமைச்சு கொடுக்கணும். சரி வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நாளைக்கு சமைப்பாங்க ஹாப்பியாக என்னப்பா. வாங்கோ, எங்களுக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, நீங்களாம் எனக்கு அம்மா மாதிரி வாங்கோ. ஆல்வேஸ் வெல்கம். எல்லாருமா சமைச்சு சாப்பிடுவோம் ஹாப்பியாக. ஹாப்பி ஃபேமிலி டே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லுங்க இப்படி ஃபேமிலி இருக்கி நம்மன்னு சொல்லி. பாய், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபேமிலி டே. பாய்.